Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்குள்ளே வந்து நம்ம இடையில செட்டிங்ஸ்லாம் நிறையா மாற்றுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து தம்ப்நெயில் வைக்கிறது, அப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் 2 பட்டன் கொடுக்கறது, அப்புறம் வந்து ஐகார்ட் பட்டன் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா ஒர்க்கு வந்து நம்ம ஆனால் ஃபோன்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜூம் பண்ணி அப்பப்போ இது எக்ஸட்ராஸ் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எது வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிசியில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து நம்ம க்ரோம் டவுன்லோட் பண்ணிக்கணும். பிசிக்குன்னு சொல்லிட்டு க்ரோம் இருக்கும். நம்ம க்ரோம் இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் என்ன செய்யணும்னா அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த க்ரோமோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதை க்ரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது இந்த யூடியூப், கூகுள் சைன்இன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இதை நான் நிறைய தடவை யூஸ் பண்ணதுனால எனக்கு இது காட்டும். மற்றபடி உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம க்ளோஸ் பட்டனுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் 1, அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ, அதாவது உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி யாராவது இருக்கலாம், உங்கள் பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அது ஃபஸ்ட்டு இதை கெஸ்ட்டை நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். கெஸ்ட் ஆன் பண்ணணும் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டு ஆடு இதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம். நம்ம வந்து டேர்ன் ஆன் சைன் அப்படின்னு சொல்கிறதுல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் ஒய்ஃபை முதல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வரும் தெரியுமா, கூகுள் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி வருமோ அதே மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கூகுள் ஐடி வந்துட்டு, அதாவது நீங்கள் எந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த யூடியூப் சேனலோட இது வந்துடும், லோகோவும் ப்ளஸ் நேமும் வந்துடும். இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேர்ன் ஆன், அதாவது நம்மள்ட்ட கூகுள் வந்து நம்மள்ட்ட கேட்கும், அதுதான் நான் டேர்ன் ஆன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எஸ், நான் தான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துக்கணும். உங்கள் ஃபோனுக்கு இது மாதிரி ஏதாவது ஓடிபி அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி அலர்ட்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் வரும். அது வந்தால் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் அந்த மெசேஜ் ஒன்றும் அவ்வளோக்கா எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகிட்டு, அதாவது நம்மளோட யூடியூப் சேனலோட லோகோவும் யூடியூப் சேனலும் க்ரியேட் ஆகிட்டு, இப்போ வந்து நான் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், இதில் வந்து youtube.com அந்த இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வருது. எனக்கு இங்கே நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இதாகுது, அதாவது லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த வந்துட்டு பாருங்கள் யூடியூப் சர்ச் பார் இதெல்லாம் வந்துட்டு
இதை பாருங்க, இது எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்பில் எப்படி போய் ஷேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட, அதாவது ரைட் சைடில் இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளோட யூடியூபோட லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சேனலு, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் மெம்பர்ஷிப்பு, அடுத்து யூடியூப் ஸ்டூடியோ, அடுத்து ஸ்விட்ச் டு அக்கௌண்ட்டு, அடுத்து சைன் அவுட்டு, இந்த மாதிரி எக்ஸட்ராஸ் நிறையா இருக்கும் நம்ம யூடியூப்பில் உள்ளது மாதிரியே. இப்போ வந்து நம்மளோட யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கோமோ அத்தனை வீடியோஸ் எல்லாமே வரும். இதே வந்து யூடியூப்பில் எப்போ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே யூடியூப் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஸ்டூடியோ கிளிக் பண்ணிட்டோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு யூடியூப் ஸ்டூடியோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட கரண்ட் லிங்க் வந்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி நம்ம எப்போதும் நம்ம ஃபோனில் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட்டு இது எக்ஸட்ராஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தமிழ் வைக்கிறது. இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. அந்த வீடியோவோட அது வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இந்த பேஜுக்கு வந்தாலே இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க டீட்டெயில்ஸ், ரெண்டாவது இருக்கிறது வந்து அனலைட்டிக்கல், அதாவது கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்குறது ஸ்ட்ரைட்டாக. அடுத்து வந்து இது ஆப்ஷன், அதாவது டெலிட் பண்ணணுமா வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் எடிட், அதாவது எடிட் கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது லிங்க் மாற்றிக்கணுமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தால் மாற்றிக்கலாம். நம்மளோட நேமையும் மாற்றி அந்த ஒரு அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ நேம் எது வேணால் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் வைக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம தம்ப்லைன் போய் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஐகார்ட் பட்டனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன், அதுவும் கிரியேட் பண்ணிக்கலாம். சப்டைட்டில், அது சப்டைட்டில் நமக்கு அவ்வளோக்கா அவைலபிள் இல்லை. அதாவது நம்ம அது பேசுகிற தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு அவ்வளோக்கா சப்டைட்டில் கிடைக்கிறதில்ல. அதனால் சப்டைட்டில் வைக்க தேவையில்லை. மற்றபடி நம்ம ஏஜ் டெரிக்ஷன், பப்ளிக், இது ப்ரைவேட்டு பார்ப்போம்ல, இதில் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ, அதாவது நம்ம இப்போ எண்டு ஸ்க்ரீன் அழுத்தினோன்னா எண்டு ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து தம்ப்லைன் காட்ட ஆரம்பிச்சு. சரி, எண்டு ஸ்க்ரீனில் நம்ம பட்டன் காட்டும்ல, இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்டு ஸ்க்ரீனில் என்னென்ன வரணுமோ அது எல்லாமே வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் இதெல்லாம் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்கார்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஐ பட்டனை கிளிக் பண்ணோன்னே என்ன டைமாக காட்டுறேன். ஐ பட்டனை கிளிக் பண்ணோம் நம்ம எந்த வீடியோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டும். இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் டிஸ்கார்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து இது எந்த பிளேலிஸ்ட்டில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன இதில் சூஸ் பண்ணல. இது வந்து இது நான் புதுசாக தான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இது புதுசாக ஒரு இதுங்கிறதுனால வேணாம். இதை நான் கேம் லைவ்லேயே போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் டன் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் தான் பப்ளிஷே ஆகும் மக்களுக்கு. இதை பார்த்தீங்களா, சேவ் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ வந்து நீங்கள் ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கும் இந்த பிசியில் எடிட் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபோனில் வந்து நீங்கள் மைனூட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பிசின்னு வச்சிங்கன்னா பெரிய கீபோர்டு இருக்கும். கீபோர்டில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம டைப்பிங் ப்ளஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட லிங்க்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான கேள்வி ஏதாவது கேட்கணுன்னா இருந்தால் அதில் வந்து கேட்டுக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ளே வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓப்ராய்.